வணக்கம் நண்பர்களே. பாரம்பரிய முறையில் திருநெல்வேலி அல்வா 2 வகையில் எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதில் முதல் வகை, அதுக்கு முதல்ல எல்லா பொருள்களையும் அளக்கிறதுக்கு ஒரு டம்ளரை எடுத்துக்கணும். அந்த டம்ளரில் சம்பா கோதுமை 2 டம்ளர், சர்க்கரை 2½ டம்ளர், தண்ணீர் 3/4 டம்ளர், நெய் 1/2 டம்ளர், முந்திரி பருப்பு 10, ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன். வாங்க இப்போது இந்த திருநெல்வேலி அல்வாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல சம்பா கோதுமை அப்படின்னு கடையில் கேட்டு வாங்கிக்கணும். அந்த கோதுமையில் 2 டம்ளர் எடுத்து, அதாவது அந்த 2 டம்ளர் கோதுமை எடுக்கிறப்ப கோபுரம் மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு போடுற சர்க்கரையும் கோபுரம் மாதிரி தான் எடுத்துக்கணும். ஒருவேளை கோதுமையை அந்த டம்ளரில் தலை தட்டி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு போடுற சர்க்கரையையும் தலை தட்டி தான் எடுத்துக்கணும். அந்த கோதுமையை ஒரு முறத்தில் போட்டு கல் குப்பையெல்லாம் இல்லாத அளவுக்கு சுத்தம் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த கோதுமையை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி கழுவிடணும். அதே போல் அந்த கோதுமையிலிருந்து தண்ணி வெள்ளையாக வர்ற வரைக்கும் நல்லா தேய்ச்சி கழுவிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கோதுமை நல்லா ஊறுற அளவுக்கு தண்ணியை தாராளமாக ஊற்றி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கோதுமையில் இருக்கிற தண்ணியை வடித்து வச்சுட்டு அந்த கோதுமையை ஒரு கிரைண்டரில் போட்டு ஆட்டணும். அந்த கோதுமையை ஆட்டுறதுக்கு தண்ணி தேவை அப்படின்னா இந்த கோதுமையிலேருந்து வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியவே கொஞ்சமாக மட்டும் ஊற்றி ஆட்டிக்கணும். கோதுமை ஓரளவுக்கு நல்லா மசிஞ்ச பிறகு அந்த கோதுமையை ஒரு பாத்திரத்தில் அள்ளிக்கணும். அதுக்கப்புறம் வேறொரு பாத்திரத்தில் மாவு சலிக்கிற சல்லடியை வச்சு இப்போ ஆட்டி வச்சுருக்கிற அந்த கோதுமையை போட்டு வடிகட்டணும். அதாவது அந்த ஆட்டி இருக்கிற கோதுமையிலேருந்து அவ்வளோ சீக்கிரம் பால் சீக்கிரமாக இறங்காது. அதனால் நம்முடைய கையாலேயே அந்த கோதுமையை தேய்ச்சி அந்த கோதுமையில் இருக்கிற எல்லா கோதுமை பாலையும் இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கணும். இதே மாதிரி ஆட்டி வச்சிருக்கிற எல்லா கோதுமையிலிருந்தும் அந்த கோதுமை பாலை வடிகட்டின பிறகு அதில் வெறும் திப்பி தான் நிற்கும். அதுக்கப்புறம் அந்த கோதுமை திப்பியை மறுபடியும் கிரைண்டரில் போட்டுக்கிட்டு முதல்ல கோதுமையிலிருந்து வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியே மிச்சம் இருந்தது அப்படின்னா அந்த தண்ணியவே ஊற்றி மறுபடியும் அரைக்கணும். ஒருவேளை அந்த கோதுமை தண்ணி இல்லை அப்படின்னா வெறும் தண்ணியை ஊற்றி அரைக்கலாம். அந்த கோதுமை திப்பி மறுபடியும் நல்லா மசிஞ்ச பிறகு முதல்ல எடுத்து வடிகட்டின மாதிரியே இன்னொரு தடவையும் அந்த கோதுமையை எடுத்து அதே போல் வடிகட்டி அதில் இருக்கிற பாலெல்லாம் வடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கோதுமை திப்பியில் கோதுமை பால் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா இதே போல் இன்னொரு தடவை கிரைண்டரில் போட்டு ஆட்டி வடிகட்டிக்கணும். ஒருவேளை அந்த கோதுமை திப்பியில் கோதுமை பால் இல்லாத மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா ஆட்டினது போதும், அந்த திப்பியை கீழே போட்டுடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு காட்டன் துணி மாதிரி போட்டுக்கிட்டு அந்த காட்டன் துணியில் இப்போ வடித்து வச்சுருக்கிற கோதுமை பாலை இன்னொரு தடவை வடிகட்டணும். அதாவது நாம் முதல்ல வடித்து வச்சுருக்கிற அந்த கோதுமை பால் சல்லடியில் வடிகட்டினது தான், அதில் கொஞ்சம் கொஞ்சம் கோதுமை திப்பிலாம் வரும். அதனால் அந்த கோதுமை பால்லேருந்து கோதுமை திப்பி சுத்தமாக வரணும் அப்படின்னா அந்த கோதுமை பாலை இந்த மாதிரி துணியில் இன்னொரு தடவை நல்லா வடிகட்டிக்கணும். அந்த துணியில் அந்த கோதுமை பாலை வடிகட்டுறப்பவும் அந்த கோதுமை பால் சீக்கிரமாக இறங்கலை அப்படின்னா அந்த துணியை நல்லா இறுக்கி பிடிச்சி அந்த கோதுமை பாலை அப்படியே பிழிஞ்சோம் அப்படின்னா அந்த கோதுமை பாலில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கோதுமை திப்பியெல்லாம் சுத்தமாக வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி வடிகட்டின அந்த கோதுமை பாலை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 8 மணி நேரம் அப்படியே இருக்கணும். 8 மணி நேரம் ஏன் அந்த கோதுமை பாலை அப்படியே விடுறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த கோதுமை பால் புளிக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நாம் வடித்து வச்சுருக்கிற அந்த கோதுமை பாலில் தண்ணி நிறையா நிற்கும். நாம் அந்த மாதிரி 8 மணி நேரம் அந்த கோதுமை பாலை அப்படியே வைக்கிறதுனால அந்த கோதுமை பாலில் இருக்கிற அதிகமான தண்ணிலாம் மேலே வந்து நிற்கும். அந்த 8 மணி நேரம் அப்படியே வைக்கிற நேரத்தில் அப்பப்போ அடிக்கடி அந்த கோதுமை பாலில் இருக்கிற தட்டத்தை திறந்துட்டு மேலாக நிற்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே ஊற்றிடணும். 8 மணி நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கோதுமை அரைச்சி வச்சுருக்கிற பாலில் வெறும் கோதுமை பால் மட்டும்தான் நிற்கும், அது மேலே தண்ணி இருக்காது. அதுக்கப்புறம் அல்வா செய்கிறதுக்கு முன்னாடியே அல்வா செஞ்ச பிறகு அந்த அல்வாவை எடுத்து ஊற்றுறதுக்கு ஒரு தாம்பாளம் மாதிரி ஏதாவது ஒரு தட்டத்தில் நல்லா தாராளமாக நெய் தடவி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு அடிகனமான வாணலி வச்சு அந்த வாணலியில் 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் 1½ டம்ளர் சர்க்கரை போட்டுக்கணும். சர்க்கரையை போட்டதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக இருக்கிற ஒரு தோசை கரண்டி எடுத்து அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதில் பாகு அப்படியே பொறுமையாக காஞ்சிட்டு இருக்கணும். அடுப்பை கடைசி சிம்மில் வச்சு தான் பாகு பொறுமையாக காயிற மாதிரி பார்த்துக்கணும். அந்த பாகு காயறதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் இன்னொரு வாணலி வச்சு
அதில் மீதி இருக்கிற 1 டம்ளர் சர்க்கரையை மட்டும் போட்டுக்கணும். அதில் தண்ணி ஊற்றக்கூடாது. வெறும் சர்க்கரையை மட்டும் போட்ட பின்னாடி அதையும் ஒரு கெட்டியான தோசை கரண்டி ஏதாவது ஒரு வேறு கரண்டினாலேயோ அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். தீய விடக்கூடாது. 2 பேர் 2 வானொலியில் செஞ்சாலும் சரி, அல்லது ஒருத்தரே அல்வா செய்கிறது அப்படின்னா 2 கையாலையும் மாற்றி மாற்றி இதையும் தீய விடக்கூடாது, அதையும் தீய விடாமல் பார்த்துக்கணும். இப்போது தண்ணி ஊற்றி சர்க்கரை போட்டு செஞ்சிட்ருக்கிற அந்த சர்க்கரையில் அந்த சர்க்கரை கரைஞ்சி பாகு ஒரு கம்பி பதம் வந்த உடனே எடுத்து வச்சிருக்கிற அந்த கோதுமை பாலை ஊற்றிக்கணும். கோதுமை பால் ஊற்றிட்டு எடுத்து வச்சிருக்கிற அந்த ஏலக்காய் பொடியை போட்டு கலந்துக்கணும். ஏலக்காய் பொடியை போட்டதுக்கப்புறம் அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு அந்த கோதுமை பாலை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு அடுப்பில் இருக்கிற அந்த வெறும் சர்க்கரையை போட்டு கிளறிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதில் சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி அது கெட்டியாக ஒரு பாகு மாதிரி வர்ற சமயம், அதாவது அந்த வெறும் சர்க்கரை போட்டு கிளற அந்த சர்க்கரை பாகு தேன் கலரில் வந்த உடனே அதை எடுத்து அல்வாவில் ஊற்றிடணும். அந்த வெறும் சர்க்கரையை போட்டு கிளறது தேன் கலரில் வந்ததுக்கப்புறமும் நாம் கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் கலர் மாறிடும். அப்புறம் அதில் ஒரு கசப்பு தன்மை வந்துடும். அதை ஊற்றி அல்வா செய்கிறப்ப அல்வாவும் கசப்பாக இருக்கும். இந்த மாதிரி அந்த வெறும் சர்க்கரையை மட்டும் போட்டு அதை கெட்டியாக தேன் கலரில் பாகு மாதிரி வர வச்சு எடுத்து ஊற்றுறதுக்கு பேர் தான் அல்வாவுக்கு கேரமல் தயாரித்து ஊற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அல்வாவுக்கு வேறு கலர்லாம் போட்டு அல்வா கலர் கொண்டு வராமல் அந்த சர்க்கரையிலேயே கலர் கொண்டு வந்து இந்த மாதிரி அல்வாவுக்கு சேர்த்திக்கிறது. அந்த கேரமலையும் அல்வாவில் ஊற்றுனதுக்கப்புறம் இன்னும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அந்த கேரமலை அல்வாவில் ஊற்றின உடனே அந்த கேரமல் அப்படியே கட்டி கட்டியாக மாறும். ஆனால் அதை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, அது கொஞ்ச நேரத்தில் அப்படியே கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த அல்வாவை அப்படியே கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்படி கிளற அந்த கோதுமை பால் கெட்டியாக ஆகி அப்படியே ஒரு கரண்டி அளவுக்கு கெட்டி கெட்டியாக மாறி வரும். அந்த கோதுமை பால் எல்லாமே கரைஞ்சி கெட்டியாக வரத்துக்குள்ளே இன்னொரு அடுப்பில் இன்னொரு வானொலி வச்சு அதில் நெய் எடுத்து ஊற்றிக்கணும். நெய் நல்லா சூடு ஏறின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த கோதுமை பால் எல்லாமே கெட்டி கெட்டியாக வந்த பிறகு, அதாவது எல்லா பாலுமே கெட்டி கெட்டியாக மாறின பிறகு இன்னொரு அடுப்பில் இருக்கிற அந்த நெய்யில் ஒரு குட்டி தயிர் கரண்டினால் ஒரு கரண்டி நெய் எடுத்து இந்த அல்வாவில் ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த சமயத்தில் எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்புகளை 4 துண்டு அல்லது 5 துண்டுகளாக உடச்சி அப்படியே அல்வாவில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த அல்வாவில் ஊற்றின நெய்யெல்லாம் அந்த கோதுமை அல்வா உறிஞ்ச பிறகு மறுபடியும் இன்னொரு கரண்டி நெய் எடுத்து அந்த கோதுமை அல்வாவில் ஊற்றி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அப்படி கிளறி விட்டுகிட்டே இருக்கிறப்ப அந்த நெய்யையும் அந்த கோதுமை அல்வா இழுத்துரும். இதே போல் எல்லா நெய்யையும் அந்த கோதுமை அல்வாவில் ஊற்றி கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த நெய்யெல்லாம் தீர்றப்ப அந்த கோதுமை அல்வா அந்த வானலியில் ஒட்டாமல் வந்துடும். அல்வா அந்த வானலியில் ஒட்டாமல் எப்போ வருதோ அதுதான் அல்வாவுக்கு சரியான பதம். அந்த மாதிரி அல்வா பதம் வந்த உடனே எடுத்து அந்த நெய் தடவி வச்சிருக்கிற தாம்பாளத்தில் ஊற்றிடணும். அல்வாவை தாம்பாளத்தில் ஊற்றின பிறகு அல்வாவை அழுத்தி விடக்கூடாது, அப்படியே மட்டும் மேலாவை சமன்படுத்தி விடணும். அதுக்கப்புறம் அல்வாவிலேருந்து பாதி சூடு ஆறின பிறகு ஒரு ஈரமில்லாத கத்தியினால் அந்த அல்வாவில் நமக்கு என்ன வடிவம் பிடிக்குமோ அந்த வடிவத்தில் கீத்து போட்டுக்கலாம். அப்படி கீத்தெல்லாம் போட வேண்டாம் அப்படிங்கிறவங்க அப்படியேவும் வச்சுக்கலாம். ஒருவேளை அந்த மாதிரி கீத்து போட்டோம் அப்படின்னா கீத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வேறொரு தாம்பாளத்தை எடுத்து அந்த கோதுமை அல்வா இருக்கிற தாம்பாளத்தை பாதி அளவுக்கு மட்டும் மூடி வச்சிடணும். முழுசாக மூடி வச்சோம் அப்படின்னா மேலே மூடி வச்சிருக்கிற அந்த தாம்பாளத்துலேருந்து தண்ணி வந்து அல்வாவில் பட்டுரும். அதனால் அப்படி முழுசாக மூடி வைக்கக்கூடாது. அதனால் கோதுமை அல்வாவிலிருந்து அப்படியே காற்று போயிட்டே இருந்து தானாக ஆடுற வரைக்கும் காற்று படுற மாதிரி தான் மூடி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கோதுமை அல்வா நல்லா முழுசாக ஆறின பிறகு அதில் இருக்கிற துண்டுகள் எல்லாம் ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக எடுத்து ஒரு சம்பட டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். அந்த சம்பட டப்பாவில் போட்ட பிறகு அதை வெளியிலே வச்சு 1 வாரம் சாப்பிட்லாம். அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு 20 நாளைக்கு இந்த அல்வா நல்லாயிருக்கும். இந்த அல்வாவில் சொல்லியிருக்கிற சர்க்கரையினுடைய அளவையும் நெய்யினுடைய அளவையும் அவங்கவுங்க விருப்பத்துக்கேற்ப இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் போட்டுக்கலாம் அல்லது குறைச்சும் போட்டுக்கலாம். ஆனால் இதை விட குறைச்சா அல்வா நல்லா இருக்காது. அடுத்தது இதே பாரம்பரியமான திருநெல்வேலி அல்வாவை 2வது வகையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த 2வது வகை அல்வா செய்யறதுக்கு நாம் முதல் வகையில் சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா, கோதுமையை ஃபஸ்ட்டில் எடுக்கிறதுலேருந்து பால் எடுத்து அந்த பால் புளிக்கிற வரைக்கும் அதில் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அல்வா செய்கிறதுக்கு முன்னாடி அந்த 1 டம்ளர் கோதுமை அப்படின்னா அதுக்கு 3 டம்ளர் தண்ணியை அந்த கோதுமை பாலில் ஊற்றி கலந்துக்கணும்.
அதுக்கப்புறம் அடி கனமான ஒரு வாணலியை அடுப்பில் வச்சு அதில் 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் சர்க்கரையை போட்டு அதில் சர்க்கரை கேரமல் செஞ்சுக்கணும். கேரமல் நல்லா ரெடியான உடனே இந்த கரைச்சி வச்சுருக்கிற கோதுமை பால் எடுத்து அந்த வாணலியில் இருக்கிற கேரமலில் ஊற்றிடணும். அந்த கேரமலில் கோதுமை பாலை ஊற்றின உடனே அந்த கேரமல் அப்படியே கட்டி கட்டியாக ஆயிரும். ஆனால் அதை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. நம்ம அப்படியே அந்த கோதுமை பாலை கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த சர்க்கரையாட்டம் இருக்கிற கேரமல் கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த கோதுமை பாலை அப்படியே கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்படியே கிளற அந்த கோதுமை பால் அப்படியே மட்டும் சுண்டி வரும். முதல் வகையில் சொன்ன மாதிரி இதில் அந்த கோதுமை பால் கட்டி கட்டியாக வராது. அப்படியே அந்த கோதுமை பாலை கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கோதுமை பால் கெட்டியாக ஆரம்பிக்கும். அதாவது ரொம்ப தண்ணியாட்ட இருந்த அந்த கோதுமை பால் அப்படியே ஒரு குழம்பு பக்குவத்துக்கு வரும். அந்த பக்குவத்துக்கு அந்த கோதுமை பால் வந்த உடனே மீதி இருக்கிற சர்க்கரையும் போட்டு அதுலேயே கலந்து விட்டுறணும். சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு முதல் வகையில் சொன்ன மாதிரியே இதுக்கும் அடுத்தடுத்து நெய்யை ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி கலந்து விடணும். முதல் தடவை நெய்யை ஊற்றி கலந்த பிறகு அந்த நெய்யெல்லாம் அந்த கோதுமை பால் உறிஞ்ச பிறகு அதில் உடச்ச முந்திரி பருப்புகளை போட்டு கலந்து விட்டுறணும். மீதி அடுத்தடுத்து எல்லாம் முதல் வகையில் எப்படி அல்வாவை செஞ்சோமோ அதே போல் செஞ்சு அல்வாவை தாம்பாளத்தில் எடுத்து ஊற்றி தேவைப்பட்டால் கீத்து போட்டுக்கலாம். அதே போல் செஞ்சுக்கலாம். இந்த 2வது வகை திருநெல்வேலி அல்வாவுக்கும் சர்க்கரையையும் நெய்யையும் அவங்கவுங்க விருப்பப்படி அதிகமாகவோ அல்லது குறைச்சோ போட்டுக்கலாம். ஆனால் குறைச்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது. இதே போல் சம்பா கோதுமையை வச்சு தான் திருநெல்வேலியில் அல்வா செய்வாங்க. இந்த வீடியோவில் திருநெல்வேலி அல்வா 2 வகையில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த 2 வகையில் எந்த வகையில் செஞ்சால் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.